ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. தேர்தல் நடத்திமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்னாடி முதல்வர் அவர்கள் போட்ட இறுதி கையெழுத்து. மிக முக்கியமான தகவல். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியமன தேர்வு ரத்து என்பது 2013, 17 மற்றும் 2019 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. 13, 14 வருடங்களாக தொடர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எங்களில் சிலர் பணிக்கு சென்று விட்டார்கள். நாங்கள் இன்னும் பணி வாய்ப்பு பெறாமல் நாங்கள் 149 என்ற அரசாணையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் விளைவாக திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அவர்களுக்கு நியமன தேர்வு ரத்து செய்யப்படும் என கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அறிவித்திருந்தது. ஆனால் திமுக அதை நடைமுறைப்படுத்தவில்லை. காரணம், பல நடைமுறைகள் சிக்கல்கள் காரணமாக. தற்போது நியமன தேர்வுகள்லாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. நியமன தேர்வு ரத்து அப்படிங்கிறது பாசிபிள் இல்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு மட்டும் நியமன தேர்விலிருந்து விடுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஆசிரியர்களுக்கு என்ன அறிவிப்பு அறிவிக்கலாம், எலெக்ஷன் டைமில் இவங்களோட வாக்குகளும் முக்கியம் என்பதால் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு தேதி வெளியாவதற்கு இறுதியாக முதல்வர் அவர்கள் மிக முக்கிய ஒரு கோப்பில் சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அது ஆசிரியர்களுக்கு சாதகமானது தான். ஆனால் அது என்ன அறிவிப்புங்கிறத அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடும்போது தேர்தலுக்கு முன்பு வெளியிடுவாங்க. அப்போ தான் மக்கள் மனதில் பதியும். நியமன தேர்வு விரக்தியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு எல்லாமே ஒரு அறிவிப்பு விடும்போது அந்த டைமில் அது வாக்குகளை நமக்கு தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்ற காரணத்தினால் அப்போது வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நியமன தேர்வு ரத்தா அல்லது நியமன தேர்வு எழுதி அவங்களுக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதுக்கான முக்கிய சைன் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணால் அதுக்கான அதிகாரம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கிற தகவலும் நம்மளோட சொந்த ஒப்பீனியன் தான் நம்ம சொல்கிறோமே தவிர, பொறுத்திருந்து பார்ப்போம். எலெக்ஷன் நெருங்கும்போது நமக்கு அதுக்கான செய்திகள் வெளியே வரும். மேலும் இது மாதிரியான தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.